ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினையே நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனம் சொல்கிறது, சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும்போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக. சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதன்றார். ஆனால் பாருங்கள், நம்ம இன்றைக்கி நமக்கு பிடிக்காதவங்க கீழே உண்டா அது ஒரு பெரிய ஒரு நியூஸாக மாற்றிடுறோம், பயங்கர சந்தோஷப்படுறோம். அதே சந்தோஷத்தை அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறதுல காட்டுறோமானா ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த காலவெளியில் ஆண்டவர் உங்களை குற்றப்படுத்த விரும்பலை, ஆனால் கொஞ்சம் சிந்திச்சு பாருன்றார். இதே நாம கீழே விழும்போது நம்மளை குறித்து ஒருத்தவங்க தூற்று தெரிஞ்சால் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு சத்துரு கீழே விழும்போது அவனை குறித்து சந்தோஷப்படாத, அவனுக்காக ஜெபம் பண்ணு. ஆண்டவர் அவனை தூக்கி எடுங்கன்னு அவனுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு. யாராவது உபவாசம் பண்ணுறோமா? எதுவும் இருக்காது. ஆனால் அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப ரெடியாக இருக்கிறோம்ல, கர்த்தர் அதை விரும்பலை. வசனம் சொல்கிறது, சத்துரு விழும்போது சந்தோஷப்படாத, அவன் இடரும்போது அவனை குறித்து உன் இருதயம் களி கூறாது இருக்கட்டும். அவனுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணு. கர்த்தர் உன் ஜபத்தை கேட்டு அவனை சந்திப்பார், அவங்கள தூக்கி எடுப்பார். அதுதான் கர்த்தர். இயேசு கிறிஸ்து நம்ம விடும்போது சந்தோஷப்படுகிறவர் அல்ல. இயேசு மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருந்திருந்தால் நம்ம இன்றைக்கி நிலைமையில் இருந்திருப்போமா? கீழே விழும்போது நம்மளை தூக்கி எடுத்தார், நம்மளை கழுவினர், நம்மளை பாதுகாத்து இன்றைக்கி நல்ல இடத்துல உட்கார வச்சுருக்கிறார். அப்போ அதே தான் உங்கள் சத்துருவுக்கு நீங்கள் பண்ணணும். சத்துருக்களை சிநேகிங்கன்னு சொல்கிறார். கர்த்தர் அவங்களை அவர் ஆசீர்வதிப்பாராங்க.